என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு எந்த பிஸ்னஸும் தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் பண்ண தெரியும். புரிஞ்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுவார்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்ட்ரி வைப்பார். ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்பெனி வைக்கணும்னா அந்த கம்பெனி சம்பந்தமா ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. இப்போ கிரானைட் கம்பெனியில் ஒன்று வைக்கணும்னா அவருக்கு கிரானைட் பற்றி ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ணுவார்? இன்னொரு பெரிய கிரானைட் கம்பெனி மேனேஜர்கிட்ட போய் தனியாக கூட்டு வணக்கம் சார்னு பேசுவார். சார் நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து என்னோட கம்பெனிக்கு வந்து ஒரு ஐடியாலாம் கொடுங்கன்னு கேட்பார். இல்லை எங்கிட்ட வந்து வேலை செய்யுங்கன்னு கேட்பார். வருவாங்களா? பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்குங்க, உங்களுக்குனே வரணும்னு கேட்பாங்க. அப்போ ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ வேலைக்கே வர வேண்டாம், நீங்கள் அங்கேயே வேலையில் இருங்க, ரகசியமாக வேலை செய்யுங்கம்பார். ரகசியமாக அது ஏமாத்துறது, போய் சொல்கிறது இல்லை. நீங்கள் தான் சார் எனக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கணும் ஆளுங்க, மாதம் மாதம் எனக்கு 50,000 சம்பளங்க, மாதம் மாதம் 50,000 சம்பளங்க, நீங்கள் எங்கிட்ட வேலை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டாங்க, எனக்கு ஐடியா கேட்டால் கொடுங்கன்னு சொன்னோடனே 50,000 கையில் கொடுத்துட்டு மாதம் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னோடனே அவங்க ஐடியா தருவாங்க, இந்த மாதிரி கம்பெனிலேயே இங்கே பொருள் வாங்க, இவ்வளோதாங்க. அந்த 50,000 ரூபாய்க்கு 5 லட்சம் சம்பாரிச்சுட்டு போயிடுவாருங்கிறங்க. யாரையும் ஏமாத்திர போய் சொல்ல ஒன்றும் பண்ணல, ஐடியா வாங்குறாரு, காசு பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? ஏற்கனவே ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்குறாரு, இவர் வேற கொடுக்குறாரு, ஐடியா தானே கொடுக்குறாரு. அப்போ இன்னொரு கம்பெனி அங்கே உருவாகுதுங்க, நல்லா போயிட்டு இருக்குங்க, இது வேற எங்கேயோ இருக்குது, போட்டி கிடையாது, எங்கேயோ நடந்துகிட்டே இருக்குங்க. ஒரு புரிஞ்சுங்களா? ஒரு கான்செப்டை புரிய வைக்கிறேன். என்ன இதெல்லாம் வந்து இந்த மாதிரி 500 ஐடியா இருக்குங்க, 500 பேர்த்த நான் டீல் பண்ணியிருக்கேன், 1000 பேர்த்த பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அப்பப்போ நான் பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து சிலபஸ்லேயே இல்லைங்க, பேசும்போது வருது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த கிளாஸுடைய நோக்கம் என்னன்னா, நமது மூளையை வியாபாரம் செய்வதற்கு, பணம் சம்பாதிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்காக டியூன் பண்ணுறதா இந்த கிளாஸ். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பீச்சில் போய் உட்காருங்க, பீச்சில் போய் பேகன்னு உட்காந்துருப்பீங்க, 4 பேர் வந்து பால் வச்சு விளையாடுவாங்க. அப்போதான் நமக்கு தோணும், நம்மளும் பால் கொண்டு வந்துருந்தா விளையாடலாமே, அடுத்த முறை பீச்சுக்கு பால் கொண்டு போவோம். அப்போ அந்த மூளை டியூன் பண்ணுறது, ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணலாமா. நம்மளாம் எதையுமே எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒன்றே ஒன்று தான், படி, நல்லா படித்தா நீ வேலைக்கு போய் சம்பள பிச்சை எடுக்கலாம். ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த தப்புங்க. நீ நல்லா படித்தா டாக்டர், இன்ஜினியர் ஆகலாம். படிக்கிறேன்னா மாடு மேய்க்கணும். சாரிங்க, ஒரு மாடு மேய்க்கிறவர், ஆடு மேய்க்கிறவர் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ரோட்லாம் போகும்போது ஒரு 100 ஆடு ஓட்டிட்டு போகிறாங்க இல்லைங்களா, ஒரு ஆடோட விலை எவ்வளோ தெரியுமா, அவங்க மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ வருமானம் வரும் தெரியுங்களா, நமக்கு தெரியலிங்க. ரோட்டில் பூ விற்கிறவங்க சம்பளம் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அவங்க யாருமே எதுவுமே கேட்டதே இல்லைங்க. ஒரு டீ கடைக்கு எவ்வளோ வரும் தெரியுமா, மளிகை கடைக்கு எவ்வளோ வரும்னு தெரியலிங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க இல்லையா, மாதம் மாதம் சம்பளம் வாங்குறீங்க இல்லையா, அதை விட 10 மடங்கு 100 மடங்கு சம்பாரிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. நமக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன்.